காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் 120 கோடி ரூபாய் மதிப்பில் 43 பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். காஞ்சிபுரத்தை அடுத்த கீழ்கதிர்பூரில் கட்டப்பட்டுள்ள 2112 அடுக்குமாடி குடியிருப்புகள் உட்பட 291 கோடி ரூபாய் மதிப்பில் 128 புதிய கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார். சுமார் 22,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 742 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கரோனா தடுப்பு பணிகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கரோனாவுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படாத சூழலிலும் தமிழக அரசு பாதிப்பை படிப்படியாக குறைத்து வருவதாக தெரிவித்தார். மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால்தான் கரோனா கட்டுக்குள் வந்து இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் என்றும் கரோனா தடுப்பு பணிகள் மருத்துவர்களும் செவிலியர்களும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றி வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இன்றைக்கு மக்கள் அதிகம் வந்து செல்லக்கூடிய 2 மாவட்டங்களிலும் நோய் பரவலை குறைப்பதற்கு கான்டாக்ட் ட்ரேஸ் அது இருந்தால்தான் குறைக்க முடியும். இன்றைக்கு மக்கள் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு எளிதாக வந்து செல்லக்கூடிய பகுதியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வெளிமாநிலத்திலிருந்து பல பேர் இங்கே வந்து செல்லக்கூடிய பகுதியாக இருக்கின்றது. 2 மாவட்டத்திலும் வெளிநாட்டிலிருந்து பல பேர் வந்து செல்லக்கூடிய மாவட்டமாக இருக்கின்றது. இதனால் யாரோ ஒருவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டுவிட்டால் அந்த பகுதியிலே பல பேருக்கு இந்த நோய் தொற்றுக் கொள்கிறது. முடிந்த அளவுக்கு மாவட்ட நிர்வாகம் எங்கெங்கெல்லாம் நோய் தொற்று இருக்கிறது என்று கண்டறியப்பட்டாங்களோ அங்கெல்லாம் உடனடியாக மருத்துவக்குழு சென்று பரிசோதனை செய்து நோய் அறிகுறிகளை கண்டறிந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு குணமடைய செய்கின்றார்கள். இதனால் நோய் பரவல் தடுக்கப்படுகின்றன. ஆரம்ப கட்டத்தில் அதிகமாக இருந்தது, இன்னைக்கு படிப்படியாக குறைஞ்சி தமிழகம் முழுவதும் ஒரு 5500 பேர் தான் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலைக்கு நாம் குறைத்திருக்கின்றோம். ஒரு 7,000 8,000 இருந்ததை படிப்படியாக அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இப்படி காய்ச்சல் முகாம்கள் நடத்தியதன் விளைவாக அதோடு வீடு வீடாக சென்று இன்றைக்கு அலுவலர்கள் வீட்டிலே இருக்கின்றவர்களுக்கு என்ன அறிகுறி இருக்கின்றன என்பதை கேட்டறிந்து அதில் ஏதாவது இந்த நோய் அறிகுறி தென்பட்டால் அவர்களையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சேர்த்து அவர்களை குணப்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே தமிழகத்திலே இன்றைக்கு நோய் பரவல் இன்றைக்கு குறைய தொடங்கியிருக்கின்றன. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்த புலவக்காளிப்பாளையத்தில் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்படும் ஊராட்சி மன்ற கட்டட கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். பின்னர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் விவசாய பயிர்க்கடன், சிறு வணிக கடன் உதவி, விளாங்கோம்பை மலைவாழ் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் செங்கோட்டையன் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதைத் தொடர்ந்து தாசப்ப கவுண்டன்புதூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மத்திய கூட்டுறவு வங்கி கிளையை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பணன் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செங்கோட்டையன் விளாங்கோம்பை மலைவாழ் மக்கள் கிராமத்தில் வனத்துறையினர் மூலமாக பள்ளிகளை திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் முதலமைச்சரிடம் ஒப்புதல் பெற்ற பின்னர் ஆசிரியர்களுக்கு அளிக்கப்படும் புத்தாக்க பயிற்சியை ஆன்லைன் மூலம் நடத்தும் முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அங்கே எவ்வளவு போக்குவரத்து இருக்கிறது என்பதை ஆய்ந்துதான் ஒவ்வொரு மேம்பாலங்களையும் கட்டுவது வழக்கம். ஆகிய குறிப்பிட்ட 39 அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் குடும்பங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிறது. அந்த குடும்பத்தை வனத்துறையை பொறுத்தவரையிலும் கீழே இடத்தை தருகிறோம் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆனால் வர மறுக்கிறார்கள். மொத்தமாக முதலில் 107 பேர் குடும்பங்கள் இருந்தது. படிப்படியாக அது குறைந்து கீழே வந்து விட்டார்கள். இருப்பவர் 38 குடும்பங்கள் தான். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வீடு, பட்டாக்கள் எல்லாம் இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. பள்ளியும் மிக விரைவிலேயே வனத்துறையின் மூலமாக திறக்க இருக்கிறோம். தூத்துக்குடி
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே முடுக்காலங்குளம் கிராமத்தில் மாவீரன் இமானுவேல் சேகரின் 63வது குருபூஜை விழா நடைபெற்றது. இதில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு தியாகி இமானுவேல் சேகரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து கோவில்பட்டி அருகே சத்திரப்பட்டி மற்றும் இடைசவல் பகுதியில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஃபேவர் பிளாக் சாலைக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆட்சியாக இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு இருமொழி கொள்கைதான் என்றும் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்றும் தெரிவித்தார். மருத்துவக் குழுவின் அறிக்கை பெற்ற பின்னர் திரையரங்கு திறப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். அண்ணாவின் பெயரில் உள்ள இயக்கத்திற்கு அண்ணாவின் கொள்கைதான் எங்களுக்கு முக்கியம் என்பதை இன்றைக்கு அம்மாவர்கள் உயிரோடு இருந்தவரை ஆட்சி பொறுப்பிலையும் கட்சிக்குள்ளே இருந்தவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சரி, மாண்புமிகு அம்மாவர்களும் சரி, அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தார். இருமொழி கொள்கை தான், அண்ணாவின் கொள்கை தான் எங்கள் கொள்கை. ஏன்னு சொன்னால் எங்களுடைய கட்சியின் பெயரே அண்ணாவின் பெயரில் உள்ள இயக்கம். அதே போல் இன்றைக்கு தொடர்ந்து இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் ஆட்சியும் கட்சியும் வழிநடத்தி வருகின்றார்கள். புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எந்த கொள்கையை கடைபிடித்தார்களோ அண்ணாவர்கள் வகுத்து கொடுத்த அந்த இருமொழி கொள்கை தான் எங்களுடைய லட்சியம் என்ற வகையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை. ஆட்சியாக இருந்தாலும் சரியாலும் கட்சியாக இருந்தாலும் சரி, அதில் அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கின்றோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நாலாட்டின் புதூரில் அமைச்சர் கடம்பூர் ராஜுவை சந்தித்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை மனு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு உடனடியாக அனுமதிக்கப்பட வேண்டும், அங்குள்ள அனைத்து கடைகளை திறக்க அரசு உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் திரையரங்குகளை உடனே திறந்தால்தான் அதை நம்பியுள்ள வணிகர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது என்றும் விக்ரமராஜா கேட்டுக் கொண்டார். தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் அருவிகளில் குளிப்பதற்கு உடனடியாக அனுமதிக்கப்பட வேண்டும். அங்கு வரக்கூடியவர்கள் சுற்றுலா தலத்தில் தங்கக்கூடிய சுற்றுலா மையங்களை திறப்பதற்கு அரசு உடனடியாக உத்தரவிடப்பட வேண்டும். காரணம், இந்த குறுகிய காலங்களில் 3 மாதம் அவகாசம் மட்டுமே இருக்கிறது. இந்த வேளையில் அங்கு சுற்றுலா தலத்தில் குளிப்பதற்கும் தங்குவதற்கும் அனுமதி அளிக்கவில்லை என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகள் குடும்பம் வாழ்வாதாரமற்று வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்பதை அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம். பாளையங்கோட்டை மார்க்கெட் வியாபாரிகளை உடனடியாக வியாபாரம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். அது 550 குடும்பங்கள், அதை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அரசு எங்களுடைய வாழ்வுரிமை என்பது ஏறக்குறைய 6 மாத காலம் பறிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இதே நிலை நீடிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி மரியாதைக்குரிய அமைச்சர் கடம்பூர் ராஜுவிடத்திலே நாங்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கிறோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தை ஒட்டி தேனி மாவட்டம் கம்பம் காந்தி சிலை அருகே கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவை சார்பில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது தமிழை காப்போம், பாரதத்தின் ஒற்றுமை, சமய நல்லிணக்கம் காப்போம் என்று உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பேருந்து நிலையத்தில் அண்ணா சிலையை உயர்ந்த பீடத்தில் வைக்க கோரி பேருந்து நிலையம் முன்பு மதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் குறவர் இனத்தைச் சேர்ந்த 10,000த்திற்கும் மேற்பட்டோர் வாழ்த்து வருகின்றனர். இந்நிலையில் பூர்வக்குடி தமிழர்களாகிய தங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கப்படுவதில்லை என்றும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வீரத்தமிழர் விடுதலை சங்கத்தின் தலைவர் அன்பு செல்வன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். இந்த தமிழகத்தின் பூர்வக்குடியாக இருக்கக்கூடிய இந்த குன்றக்குறவர் இன மக்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுமார் 10,000 குடும்பத்துக்கு மேல வசிக்கிறோம். எங்களை மத்திய மாநில அரசு தாழ்த்தப்பட்டோர் அட்டவணை பட்டியல் சாதியில் வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு என்று சாதி சான்றிதழ், கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, ஜனநாயக ரீதியான அரசியல் பங்களிப்பு எதுவுமே இந்த அரசியலிருந்து கிடைக்கப்பெறவில்லை. பல மனுக்கள் செய்தும் முதலமைச்சர், மாவட்ட ஆட்சியர் மனுக்கள் செய்தும் எங்களுக்கு அந்த நலத்திட்டங்கள் கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே சாதி சான்றிதழ் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, மறுக்கப்படுகிறது. 13 தாலுகாலையும் எங்களுக்கு குறவன் வரிசை எண் 36 SC என்று சாதி சான்றிதழ் கிடைக்கப்படவில்லை. ஆகையால் இன்றைய அளவும் இந்த புதுக்கோட்டை சார்ந்த குறவரின மக்கள் நாங்கள் அனைவரும் எந்தவித வாழ்க்கையில் முன்னேற்றமின்றி வாழ்ந்து வருகிறோம். இது குறித்து மாவட்ட அலுவலர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகராட்சிக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட கிருமி நாசினி தெளிக்கும் இயந்திரம் பேருந்து நிலையத்தில் நகராட்சி லாரியில் வைக்கப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கில் பணம் செலுத்தி கொள்முதல் செய்த இயந்திரம் தற்போது துருப்பிடிக்கும் நிலையில் உள்ளது. எனவே கிருமி நாசினி தெளிக்கும் இயந்திரத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் நகராட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தலைமையில் இருந்து உத்தரவு வரும் வரை போஸ்டர் அடிக்க வேண்டாம் என்று தன்னிச்சையாக செயல்பட வேண்டாம் என்றும் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளுக்கு தலைமை நிர்வாகி உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் போஸ்டர் அடிக்க வேண்டாம் என்பதையுமே மதுரை மாவட்ட ரஜினி மக்கள் மன்றத்தினர் போஸ்டர் அடித்து மதுரையில் பல்வேறு பகுதிகளில் ஒட்டியிருப்பது சமூக வலைதளங்களில் கேலிக்குள்ளாகியுள்ளது. பயிர் காப்பீட்டுத் தொகையை முறையாக வழங்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டார வேளாண்மை விரிவாக்க மையம் முன்பு திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விடுபட்ட விவசாய கிராமங்களுக்கு பயிர் காப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கக் கோரி வேளாண்மை அலுவலரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் ஆடலரசன், திமுக மாநில விவசாய அணி செயலாளர் விஜயன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை கிண்டியில் உள்ள சிட்கோ வளாகத்தின் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் மாநில அலுவலகத்தினை உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் SP வேலுமணி ஊரக தொழில்களை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் ஊரக புத்தாக்க திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஊரக தொழில்களை மேம்படுத்தவும் வருமானத்தை பெருக்கவும் வேலைவாய்ப்பு மற்றும் நிதி சேவைகளுக்காக வழிவகுக்க ரூபாய் 918.2 கோடியில் உலக வங்கி நிதி உதவியுடன் பிப்ரவரி 2018 செயல்படுத்தப்படுகிறது. 30 மாவட்டங்களில் உள்ள 120 வட்டாரங்களைச் சேர்ந்த 3994 கிராம ஊராட்சிகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் பல்வேறு சிறு குறு தொழில்களை மேம்படுத்துவதன் மூலம் ஊரக பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. பின்னர் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றி அதற்கான தெளிவான அரசாணையை தற்போது வெளியிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கு அதிமுக அரசு என்றும் பச்சை கொடி காட்டும் என்றும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் திட்டங்களை அரசு எதிர்க்கும் என்றும் இது தமிழக அரசின் நிலைப்பாடு என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். இந்த டெல்டா பகுதியை ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக உருவாக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றியுள்ளார்கள். எனவே அதற்கான தெளிவான அரசாணை போடப்பட்டிருக்கு. எங்களை பொறுத்தவரை மத்திய அரசை பொறுத்தவரை நல்ல திட்டங்களுக்கு நாங்கள் பச்சை கொடி காட்டுறோம். மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத திட்டங்களுக்கு எப்படி பச்சை கொடி காட்ட முடியும்? மக்களுடைய அந்த எதிர்ப்பு, மக்களுடைய அந்த உணர்வை தான் நாங்கள் பிரதிபலிக்க முடியும். இதுதான் எங்களுடைய கொள்கை. தியாகி இமானுவேல் சேகரின் 63வது நினைவு தினத்தையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அவர் திருவுருவப் படத்திற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள தியாகி இமானுவேல் சேகரின் உருவப்படத்திற்கு பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த படி அக்ரஹாரத்தை சேர்ந்த ராமதாஸ் என்பவர் தனது குடும்பத்துடன் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு சென்றுள்ளார். சுவாமி தரிசனத்திற்கு வந்த இவர்கள் வேளாங்கண்ணியில் அறை எடுத்து தங்கியிருந்தனர். இந்நிலையில் ராமதாஸின் 3 வயது பெண் குழந்தையான மனுஸ்ரீ விடுதியின் மாடியில் இருந்து தவறி விழுந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ராமதாஸ் குழந்தையை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து உயிரிழந்த குழந்தையின் உடலை நாகை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. சுவாமி தரிசனத்திற்காக வேளாங்கண்ணிக்கு வந்த தம்பதியினரின் குழந்தை விடுதியின் மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சுமைதாங்கி பகுதியைச் சேர்ந்த கராத்தே மாஸ்டரான இளங்கோவன் என்பவர் கரோனா நோய் தொற்று காரணமாக வீடுகளிலேயே முடங்கியிருந்து சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்கு இலவசமாக சிலம்பாட்டம், கராத்தே உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுத்து வருகிறார். தினசரி வகுப்பிற்கு வரும் குழந்தைகளுக்கு இலவசமாக தலா 2 முட்டை, பால் மற்றும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை இளங்கோவன் வழங்கி வருகிறார். இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர் மற்றும் சிறுமிகள் ஆர்வமுடன் கராத்தே மற்றும் சிலம்பம் ஆகியவற்றை கற்று வருகின்றனர். இளங்கோவனின் இந்த செயல் அப்பகுதி மக்களிடையே பெருத்த வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் 16 கால் மண்டபம் அருகே அதிமுக சார்பில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ரமேஷ், ஒன்றிய செயலாளர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு 300 ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் நிதி உதவி வழங்கினர். மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் நீண்ட நெடிய நாட்களாக பணியேற்று போய் மிக துன்பத்தில் இருக்கிறார்கள். அதே துன்பத்தை கலகிற வகையிலே
நலத்திட்டங்களை வழங்குகிற நல்முயற்சியிலே இங்கே எம்ஜிஆர் இளைஞர் அணியும் பகுதி கழகமும் ஒன்றிய கழகமும் இன்றைக்கு 300க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல உதவி நலத்தை வழங்கி உதவித்தொகையும் வழங்குகிற. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து நீலகிரி குன்னூர் மார்க்கெட் பகுதிக்கு மளிகை பொருட்களை ஏற்றி வந்த லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மலை ரயில் பாதையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தாலுகாவிற்கு வட்டார அலுவலகம் அமைப்பதற்கான இடத்தை சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி ஆகியோர் ஆய்வு செய்து கட்டிடத்தின் வரைபடம் மற்றும் கட்டிடத்தின் அளவினை வட்டார அலுவலர் ரேவதியிடம் கேட்டறிந்தனர். பின்னர் கட்டிடம் அமைப்பதற்கான கோப்புகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் ஆணையிட்டார். இந்த ஆய்வின்போது டிஆர்ஓ ஜெயக்குமார், சோளிங்கர் நகர் செயலாளர் ராமு, சோளிங்கர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயன், சோளிங்கர் மேற்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோர் உடனிருந்தனர். மகாகவி பாரதியாரின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகை அருகே உள்ள மகாகவி பாரதியார் அவர்களின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி உட்பட பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கர்நாடக மாநிலம் காவேரி வனவிலங்கு சரணாலயத்தில் சுற்றித் திரிந்த 50க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தளி வனப்பகுதிக்குட்பட்ட பேலக்கரை காப்பு காட்டிற்கு வந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் அடங்கிய குழுவினர் தளி வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகள் கூட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த காட்டு யானைகளை மீண்டும் கர்நாடக மாநில வனப்பகுதிக்குள் விரட்டியடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே காட்டு யானைகள் கூட்டம் தளி வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளதால் அருகில் உள்ள பேலக்கரை, குமலாபுரம், கங்கனப்பள்ளி, ஆலேவூர், குமலா அக்ரஹாரம், உணுசேத்தம், மல்லேஸ்வரம், தேவரப்பெட்டா உள்ளிட்ட கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக முதலமைச்சர் அனைத்து குடும்பங்களுக்கும் விலையில்லா முகக்கவசம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதன்படி கடலூர் மாவட்டத்தில் உள்ள 1420 நியாய விலைக் கடைகள் மூலம் 2 தரமான மறுசுழற்சி பயன்படும் வகையில் 24,14,114 நபர்களுக்கு முகக்கவசம் வழங்கப்பட உள்ளன. இந்நிலையில் கடலூர் மாவட்ட சரவணபவ கூட்டுறவு அங்காடியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சமுக்கரி தலைமையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முகக்கவசங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் சம்பத் கலந்து கொண்டு முகக்கவசங்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கினார். மேலும் கரோனா பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும், கைகளை சுத்தம் செய்ய வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தினார். சென்னை தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் சரக உதவி ஆணையாளராக பணிபுரியும் ஜூலியட் சீசர் என்பவரது பெயரில் வலைதளங்களில் போலியான கணக்கு உருவாக்கப்பட்டு அதில் தான் வறுமையில் வாடுவதாகவும் நண்பர்கள் பணம் கொடுத்து உதவ வேண்டும் என்றும் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. இதனை கண்ட ஜூலியட்டின் நண்பர்கள் பலர் உதவி ஆணையாளர் ஜூலியட் சீசருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரத்தை கேட்டுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த காவல்துறை உதவி ஆணையாளர் அதே வலைதளங்கள் மூலமாக கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார். அதில் தனது பெயரில் சிலர் தவறான கணக்கை உருவாக்கி பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாக அதனை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கரோனா ஊரடங்கால் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டதால் தப்பாட்ட கலைஞர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வருமானமின்றி உணவுக்கே தவித்து வரும் நிலைக்கு தப்பாட்ட கலைஞர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தஞ்சையில் அனைத்து தப்பாட்ட கலைஞர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் கலை நிகழ்ச்சிகளை மீண்டும் நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. கிராமிய கலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள், குறிப்பாக தப்பாட்டம், நையாண்டி மேளம் போன்ற கலைஞர்களுக்கு எந்த விதமான நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்பும் இல்லாமல் முழுமையாக இன்று வரை நிகழ்ச்சிகள் நடத்த முடியாமல் இருக்கின்றோம் என்பதுதான் உண்மையான நிலைமை. அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு அரசிடம் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
நெல்லை மாவட்டம் மூலைக்கரைப்பட்டியில் தியாகி இமானுவேல் சேகரின் நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு நாங்குநேரி ஒன்றிய தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. ஒன்றிய செயலாளர் தேவேந்திர சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் காளிமுத்து, அழகுராஜன், தேவா, பெவின் ராஜா, சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் கரோனாவால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வீர வணக்கம், வீர வணக்கம். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அடிலம் பஞ்சாயத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை மாவட்ட நிர்வாகம் ஒதுக்கவில்லை என்றும் கிராமத்தில் தெருவிளக்கு, சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என்றும் பஞ்சாயத்து தலைவர் தீபா அன்பழகன் குற்றம் சாட்டி வந்தார். இந்நிலையில் கிராம பஞ்சாயத்து தலைவர் தீபா அன்பழகன் தன்னுடைய பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்களுடன் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க முயற்சித்தார். ஆனால் அவரது கோரிக்கை மனுவை ஏற்காததால் தீபா அன்பழகன் தனது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி கொண்டு தீ குளித்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்துள்ளார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் தற்கொலை முயற்சியை தடுத்து நிறுத்தினர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. சாக்கடை கால்வாய், மின்விளக்கு, அதுதான் சார் கேட்குறோம். எங்களுக்கு தேவையானது அடிப்படை வசதி, அது கூட செஞ்சு தர முடியலன்னா அப்போ நாங்கள் என்னத்துக்கு தலைவராக எங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? 9 மாதம் ஆகுதுங்க சார், ஒன்றுமே செய்ய முடியல. எங்களால் முடிஞ்ச வரையும் நாங்களும் செஞ்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்னமா சார் பண்ண முடியும்? அரசாங்கம் தான் இதுக்கு வழிவகுக்கணும். அதே அந்த அரசாங்கத்துக்கிட்டே வந்து கேட்டாலையும் என் பார்க்க முடியாது, நீங்கள் கொடுங்க மனுவை, நான் கலெக்டர் மக்கள்கிட்ட கொடுத்துறோன்னு சொல்கிறாங்க. கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த கல்லார் செட்டில்மெண்ட் பகுதியில் வசித்து வரும் மலைவாழ் மக்களின் நலன் கருதி அந்த அமைப்பின் மாவட்ட அமைப்பாளரும் வழக்கறிஞருமான தனசேகரன் தலைமையில் வட்டாட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் மலைவாழ் மக்கள் வசித்து வரும் இடங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் அப்பகுதியில் பெண்களுக்காக 7 குடிசைகள் அமைக்க உத்தரவு வாங்கி தரும்படியும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் முஸ்லிம் முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் அனைத்து கட்சியினர் ஒன்றிணைந்து தாசில்தார் ராஜனிடம் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கன்னிமாரியம்மன் கோவில் தெரு மற்றும் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மகளிர் சுய உதவு குழுக்களுக்கு நிதி நிறுவனங்கள் சார்பில் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது கரோனா தொற்று காரணமாக பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவால் வருமானமின்றி தவித்து வரும் மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த பெண்கள் கடந்த 6 மாதங்களாக கடன்களை கட்ட தவறியதாக கூறப்படுகிறது. இதனால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கிராம பகுதிகளுக்கு வந்து பெண்களை தரைக்குறைவாக பேசி வாங்கிய கடனை கட்ட சொல்லி வற்புறுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் குன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் காவல்துறையினர் அந்த புகாரை ஏற்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெண்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் தனியார் நிதி நிறுவனங்களின் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு இந்த குழு நாங்கள் சின்ன சின்ன கடன் தொகை வாங்கியிருக்கோங்க சார். எங்களால் இந்த சூழ்நிலையில கட்ட முடியாத சூழ்நிலையில் நாங்கள் தவணத்து கேட்டோம்னா எங்களை வந்து சின்ன சின்ன பசங்களை வச்சு அசிங்கரமா பேசுறாங்க. வீட்டு வாசலை விட்டு நகர்றது கிடையாதுங்க. 6 மணி 7 மணி ஆனாலும் நீங்க கட்டியே ஆகணும்னு ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. நீங்க செத்துட்டேன்னு சொல்லி எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க, நாங்க வந்து லோனை க்ளோஸ் பண்றோம்னு சொல்லி அசிங்கமா பேசுறாங்க சார். சேலம் அரசு பொது மருத்துவமனையை மாவட்ட ஆட்சியர் ராமன் ஆய்வு செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலம் மாவட்டத்தில் கிசான் நிதி உதவி திட்டத்தில் முறையீடு புகார் தொடர்பாக 18,000 விவசாயிகளின் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளதாகவும் இதில் முறைகேட்டில் ஈடுபட்ட 10,000க்கும் மேற்பட்டோர்களிடமிருந்து நேற்று வரைக்கும் 1,80,00,000 ரூபாய் பணம் திரும்பப் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சேலம் மாவட்டத்தில் கிசான் நிதி உதவி திட்டத்தில் மொத்தமாக 6 கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாகவும் வரும் 14ஆம் தேதிக்குள் பணம் திரும்பப் பெறப்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டுறவுத்துறை திட்ட பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம், மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் எம் வடநேரே மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு 15,039 பயனாளிகளுக்கு 101 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அப்போது பேசிய அமைச்சர், கரோனா காலத்தில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களிலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் கரோனா நிவாரணமாக 1000 ரூபாய் பணம் மற்றும் 98% மக்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டதாக தெரிவித்தார்.
புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் அடுத்த அம்மன் நகரில் மகேந்திரன் என்பவர் வீடு கட்டி வருகிறார். இந்நிலையில் 3வது மாடியில் தளம் ஒட்டும் பணியில் செல்வகுமார், நவீன்குமார் ஆகியோர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது மின்சாரம் தாக்கியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். உடனே அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஜிம்பர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காட்டேரிக்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த அண்ணா நகரை சேர்ந்த பழனிசாமி என்பவர் வடக்கு பாரதியார் பகுதியில் உடலில் காயங்களுடன் உயிரிழந்து கிடந்துள்ளார். இதனைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் மணப்பாறை காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வடக்கு பாரதியார் நகரை சேர்ந்த நாகராஜிடம் பழனிசாமி 6000 ரூபாய் பணத்தை பெற்றுள்ளதாகவும், ஆனால் பணத்தை திரும்பி தராமல் பழனிசாமி அலைக்கழித்ததாகவும், இதனால் ஆத்திரமடைந்த நாகராஜ் பழனிசாமியை கொலை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து நாகராஜை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்தநாளான செப்டம்பர் 5ஆம் தேதி நாடு முழுவதும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் ஒவ்வொரு வருடமும் சிறந்த ஆசிரியர்களை தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இந்த ஆண்டு 375 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் வழங்கப்பட்டது. இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 11 ஆசிரியர்கள் மாவட்ட தேர்வுக்குழு தலைவரான மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முருகன் அவர்களால் நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி விருது, பரிசு தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த அகரம் ஊராட்சியில் உள்ள விவசாயிகள் 900க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்களில் 2ஆம் போகம் நெல் சாகுபடி செய்துள்ளனர். தற்போது அறுவடை செய்யும் பணி நிறைவு பெற்று நெல்லை கிராம தெரு சாலைகளிலும் வாலாஜாபாத் சுங்கவாச்சத்திரம் மாநில நெடுஞ்சாலைகளிலும் விவசாயிகள் கொட்டி வைத்துள்ளனர். ஆனால் இப்பகுதியில் அறுவடை செய்யப்படும் நெல்லை விற்பனை செய்வதற்கு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லாததால் கடந்த 2 மாதங்களாக நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் உள்ளது. இதனால் நெல் முழுவதும் முளைப்பு கட்டியதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே நெல்லை விரைவில் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்கப்பட உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சத்தியமங்கலம் காவல் துணை கண்காணிப்பாளர், வட்டாட்சியர் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த வழிவளம் கீழ்த்தேருவை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் கீழ்வேலூர் நோக்கி சென்றுள்ளார். அப்போது எதிரே வந்த கிராமத்துமேடு பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் என்பவரது இருசக்கர வாகனத்தின் மீது சுப்பிரமணியன் எதிர்பாராத விதமாக மோதியுள்ளார். 2 இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் குணசேகரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சுப்பிரமணியன் காயங்களோடு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த குணசேகரனின் உடல் பிரேத பரிசோதனை நாகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த வழிவளம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வண்ணாரப்பேட்டை கண்ணன் ரவுண்டானா அருகே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பில் வடசென்னை மாவட்ட தலைவர் பக்கீர் முகமது தலைமையில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு நன்னடத்தையின் அடிப்படையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் ஆயுள் சிறைவாசிகளையும் 7 தமிழர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. திருச்சி மாவட்டம் முசிறியைச் சேர்ந்த ஞானசேகர் என்பவர் டீ மாஸ்டராக வேலை பார்த்து வந்துள்ளார். இவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஞானசேகர் சரிவர வேலைக்கு செல்ல முடியாததால் வருவாய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இவரது மனைவிக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவர்களது மகனான BE பட்டதாரியான ராஜேஷ் என்பவருக்கும் வேலை கிடைக்காததால் மனமுடைந்த குடும்பத்தினர் எலி பேஸ்டை தின்று தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் மூவரையும் மீட்டு முசிறி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக மூவரும் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வருவாயால் ஒரு குடும்பமே தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தமிழகம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்தது. தற்போது 7ஆம் கட்ட ஊரடங்கில் பல தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறை கீழ் உள்ள பூங்காக்கள் அனைத்தும் திறக்கப்பட்டது. இதில் குன்னூர் சிம்ஸ் பூங்கா, காட்டேரி பூங்கா என அனைத்து பூங்காக்களும் கடந்த 6 மாதத்திற்கு பிறகு திறக்கப்பட்டன. குன்னூர் சிம்ஸ் பூங்கா நுழைவு வாயில் பகுதியில் கொரோனா நோய் தடுப்பு விளம்பர பலகை வைக்கப்பட்டு பூங்காவிற்குள் அனுமதிக்கப்படும் சுற்றுலாப் பயணிகளுக்கு கிருமி நாசினிகள் வழங்கப்பட்டு உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்படுகிறது. கடந்த 6 மாதங்களாக வாழ்வாதாரத்தை இழந்து வந்த பூங்கா மற்றும் அதை சுற்றியுள்ள சிறு குறு சாலையோர வியாபாரிகள் பூங்கா திறக்கப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் நாகர்கோவில் வெட்டூர்ணியமடம் அடுத்த கட்டையன் விளைவில் உள்ள குடோனில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து வடச்சேரி காவல்துறையினர் அந்த குடோனில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் 150 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இதில் தொடர்புடைய ஜோசப் பெர்க்மான்ஸ் மற்றும் அவரது மகன் மெர்வின் வினோ ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை ரயில் நிலையம் முன்பு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய மாணவர் சங்க தஞ்சை மாவட்ட செயலாளர் அரவிந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் திடீரென அங்கு உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சிலையிடம் சென்று மனு அளித்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.